பதுவா நகர் புனித அந்தோணியாரை பாதுகாவலராக ஏற்று அவருடைய பரிந்துரையில் வாழ்வில் பன்முக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு துணிவோடு நேர்மறை எண்ணங்களோடு வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு பயணித்து கொண்டிருக்கூடிய ஏஆர் மங்கள இறை சமூகத்திற்கு அவர்களை வழிநடத்தி வரக்கூடிய அன்பு தந்தை தம்பி அன்புக்கு ஏனையோருக்கு வந்திருக்கின்ற உறவுகளுக்கு பிற சமய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரைத்தாக்கிக் கொள்கின்றோம். நமது புனிதர் முதியோர்களின் பாதுகாவலர். இப்போ எங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இல்லையா அப்படின்ட்டு கேட்க வேண்டாம். சீனியர் சிட்டிசனை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிறணும்ன்ட்டு அவர் விரும்பி பல நல்ல காரியங்களை அருங்குறிகளை அற்புதங்களை எல்லாம் பணிக்காலத்திலே செய்ததாக அவர்களுடைய தேவைகளை குறிப்பால் உணர்ந்து அவருடைய குறைகளை போக்கி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி மகிழ்ச்சியோடு இறை நம்பிக்கையோடு பயணிக்க உதவியதாக அவரை முதியோர்களின் பாதுகாவலர் என்று சொல்லுவார்கள். அதை சொல்லிட்டு விலங்குகளின் பாதுகாவலர் என்றும் சொல்லுவார்கள். மனிதர்களுக்கு பாதுகாவலர் புரிகிறது, முதியவர்களுக்கு பாதுகாவலர், விலங்குகளுக்கு கூடவா என்றால் இந்த பிரபஞ்சம் பல்லுயிர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிராமப்புற வாழ்க்கை ஆடு மாடு கோழி இன்ன பிற உயிர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய விவசாய பொருளாதாரம் இந்த மண்ணோடு மக்களோடு நிலத்தோடு காற்றோடு கடலோடு இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உயிர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எனவே ஒரு அடையாளபூர்வமாக அவர் மீன்களுக்கு கூட போதித்திருக்கிறார். மீன்கள் கூட அவருடைய இறை வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் காட்டி தவம் கிடந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விலங்குகள் என்று சொல்கிற போது ஏனைய உயிர்களுக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கிறார் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அவர் பிரேசில் நாட்டுக்கு நற்கருணை பக்தி கொண்ட மக்களுக்கு மற்றும் அறுவடை குதிரைகளுக்கு தபால் மாலுமிகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு என்று அவருடைய பாதுகாப்பு பட்டியல் நீண்டு கொண்டு செல்லுகிறது. ஒட்டுமொத்தத்திலே இவர் அனைத்துலக மானுடத்திற்கும் பாதுகாவலராக அனைத்து மக்களுடைய தேவைகளை பரிந்துரை செய்கிறவராக இறைவனை தன்னுடைய போதனையால் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வால் வாழ்ந்து காட்டுகின்ற கள போராளியாக புதுமை புரட்சி செய்கின்ற ஒரு வித்தியாசமான மாற்று சிந்தனை மதிப்பீடுகளை கொண்ட ஒரு மகானாக புனிதராக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லித் தருகின்ற பாடம். அன்பிற்குரியவர்களே, நமது புனிதர் பல்வேறு புதுமைகளை எல்லாம் செய்திருக்கிறார். அந்த புதுமைகளை எல்லாம் பட்டியலிடுவதற்காக நான் இங்கு வரவில்லை. பல புதுமைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் அங்குமிங்குமாக செய்த ஒரு சில புதுமைகளை சுட்டிக்காட்டி நம்முடைய வாழ்வோடு நாம் எப்படி மற்றவர்களுக்கு புதுமைகள் அருங்குறிகள் அற்புதங்கள் செய்ய முடியும், நாமும் பதுவா நகர் புனித அந்தோணியாரை நம்முடைய வாழ்வில் எப்படி பின்பற்றி நடக்க முடியும், முயற்சிக்கலாம் என்பது பற்றி உங்களோடு சேர்ந்து சிந்திக்க என்று நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய புனிதர் சிறு வயதிலேயே நற்கருணை பக்தி கொண்டவர், ஜெபம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர், கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர், கோவிலோடு தொடர்புடைய அடையாளங்களோடும் பக்தி முயற்சிகளோடும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்பதை நாம் அறிவோம். ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் ஆகிறது. அவரை தொல்லை செய்வதற்கு
தூக்கத்தை கொடுக்கிறது, இன்ன பிற சோதனைகளை ஏற்படுத்துகிறது. இது போன்ற பளிங்கு கற்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவர் சோதனைக்கு உட்படுகின்ற போது அந்த சோதனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு சிலுவை அடையாளம் தரையிலே வரைகிறார். அந்த சிலுவை அடையாளம் அது அந்த தளத்திலே பதிக்கப்படுகிறது. அவருக்குள் ஒரு புதுவிதமான உள்ளொளி ஏற்படுகிறது. அந்த சிலுவை அடையாளத்தால் அந்த அழகையானது சாத்தானது விரட்டி அடிக்கப்படுகிறது என்று அவருடைய தொடக்க கால வாழ்க்கை 12வது வயதிலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததாக பதிவு செய்கிறார்கள். கடவுள் மீது நம்பிக்கை, துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். நாம் கடவுளை நம்பி பயணிக்கின்றவர்கள் என்பதால் நமக்குள்ளே இயல்பாக வரவேண்டிய எண்ணம், கடவுளே நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், எனவே என்னை தவிக்க விட்டு விடாதையும், சோதனைக்கு உட்படுத்தி விடாதையும், நான் ஜெபிப்பதோடு நிற்காமல் இந்த சோதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு பாதை காட்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்த விசுவாசத்தோடு சிலுவை அடையாளத்தை வரைகிற போது அல்லது நம்முடைய நம்பிக்கையை பதிக்கிற போது, பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிற போது, கடவுளிடத்தில் நம்முடைய இதயத்தை ஒன்று சேர்க்கிற போது மாற்றங்கள் நிகழும். நம்முடைய சோதனைகள், துன்பங்கள், போராட்ட சூழல்கள் எல்லாம் மறையும் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். துன்பங்கள், சிலுவைகள் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல், நெருக்கடிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இவர் ஒரு ஆடம்பரமான ஆளுநர் குடும்பத்திலே பிறந்த நல்லதொரு வாழ்க்கை வசதியை பெற்றுக்கொண்டவர். இருந்தாலும் கடவுளுக்காக தன்னிடம் இருப்பது அனைத்தையும் இழந்து விடுவதற்கு, எளிமையை நேசிப்பதற்கு, ஏழ்மையை சுவாசிப்பதற்கு, மக்கள் சார்பாக தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு, தானே ஒரு அடிமையாக சென்று முன்னின்று வேலைகளை செய்வதற்கு புறப்படுகிறார். வீட்டிற்கு ஏற்ற பிள்ளையாக மட்டும் இல்லை, பெற்றோருக்கு ஏற்ற மகனாக மட்டும் இல்லை, உற்ற உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு ஏற்ற உறவுக்காரராக, உடன்பிறப்பாக மட்டும் இல்லை, அவர் தன் கண்முன்னே பார்க்கின்ற எல்லா மக்களையும் சகோதர சகோதரியாக நேசிக்கிறார். கடவுள் தம் சாயலாக அனைவரையும் படைத்திருக்கிறார். எனவே கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் வேற்றுமைகள் கிடையாது, பாகுபாடு இல்லை, அனைவரும் சமம், அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அனைவரையும் சமமாக மதிக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய தந்தைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. தந்தையின் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்றவர்கள் சண்டையிடுகிறார்கள். சண்டையிட்டு அவர்கள் ஒருவரை காலி செய்து விடுகிறார்கள், கொன்று விடுகிறார்கள். கொன்றுவிட்டு இவருடைய வீட்டிற்கு முன்பாக அல்லது இவருடைய வீட்டினுடைய நிலத்திலேயே புதைத்து விடுகிறார்கள். இவரோ பதுவா நகரிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். செய்தி கிடைக்கிறது. பதைத்த உள்ளத்தோடு 1200 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் எப்படி வந்தார் என்றே தெரியவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வந்தார். வந்து தன்னுடைய தந்தையின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. நிரபராதியான என்னுடைய தந்தைக்கு நீதி வழங்குவதற்கு இங்கு யாரும் இல்லையா? சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் எங்கே போயிற்று? என்னுடைய தந்தை அப்பழுக்கற்றவர், அவர் உண்மையை நேசிக்கிறவர், அவர் ஒரு கொலைகாரர் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடவுளிடத்தில் தன்னுடைய பாரத்தை, சுமையெல்லாம் ஒப்படைத்து விட்டு ஜெபிக்கிறார். மீண்டும் அங்கு ஒரு புதுமை நடப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. இறந்தவர், கொலை செய்யப்பட்டவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அவர் வந்து நம்முடைய பதுவை நகர் அந்தோனியாருடைய தந்தை கொலைகாரர் அல்ல, என்னை கொலை செய்தவர் இவர் அல்ல, கொலை செய்தவன் இவன் என்று சாட்சியம் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுகிறது. உண்மையா பொய்யா என்ற விவாதம், தர்க்கம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. தவறு எங்கு நடந்தாலும், அது நீதிமன்றமாக இருந்தாலும், அது சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையாக இருந்தாலும், நாங்கள் அஞ்சுற மாட்டோம். நாங்கள் வீதிக்கு வருவோம், உண்மையை உறக்கச் சொல்லுவோம். செத்து கிடந்தாலும் பிணங்களுக்கு கூட உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் பெற்ற மனிதனாக உலா வருவோம். கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, அவர் உண்மையை உரைப்பதற்கு இந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியதாக பதிவு செய்கிறார்கள். என்று நீதியா அது எங்கு இருக்கிறது? 2016ஆம் ஆண்டிலே அப்பாவு என்பவர்
வெற்றி அடைந்ததாக 2026 நீதிமன்றம் சொல்லுகிறது. இதுதான் நீதி. தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அரசு செய்தால் எல்லாம் சரி, அரசுக்கு சாதகமாக நீதிமன்றம் நீதிபதிகள் இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் பல்வேறு அனுபவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. காக்கி சட்டைகள் சிங்கப்பெண் புரட்சி படை அமைத்து விட்டால் மட்டும் நீதி கிடைத்துவிடும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்க முடியாது. படைகள் அமைத்த பிறகு எத்தனை குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் காவல்துறையும் நீதித்துறையும் களங்கம் விளைவித்துக் கொண்டு அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டு போகின்ற கலிகால உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய பதுவை நகர் புனித அந்தோணியார் நமக்கு சொல்லுகின்றது, நீதியின் பக்கம் நிற்பாயாக, உண்மையை உறக்கச் சொல்வாயாக, உண்மையின் பக்கம் நேசிப்பாயாக, உண்மையை நேசிப்பாயாக. உண்மைக்கு சாட்சியம் சொல்வதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே வளர்ந்தேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது மிகுந்த பலன் தராது. எனவே உண்மையை காக்க வேண்டுமென்றால் உயிரை கொடுப்பதற்கும் துணிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய புனிதர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்டியிருக்கிறார். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் நம்முடைய புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் புதுமைகள் நிறைய இருக்கின்றன. அவர் மீன்களுக்கு போதனை செய்தார் என்று நான் போகின்ற போக்கிலே சொன்னேன். அந்த நகரத்திலே மக்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைப்பது சரி, எங்களுக்கு கடவுள் நாங்கள் தான், அல்லது நாங்கள் கும்பிடுகின்ற வழிபடுகின்ற நாங்கள் பார்க்கின்ற பணக்காரர்கள் தான், இந்த பொருள் தான் எங்களுக்கு முக்கியம், இந்த உலக இன்பம் தான் முக்கியம். எனவே கடவுளாவது கத்தரிக்காயாவது நற்கரணையாவது இன்ன பிற கொண்டாட்டங்களாவது கோவிலாவது பூசாரியாவது நாங்கள் நினைப்பது தான் வேதம் என்று சொல்லி அந்த மக்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய புனிதர் இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கடவுள் பயமற்றவர்களாக இருக்கிறார்கள், மனச்சாட்சியை தொலைத்து விட்டார்கள், இவர்களுக்கு போதிப்பது வீண் என்று சொல்லி நான் போதிக்க செல்லுகிறேன் என்று சொல்லி கடற்கரைக்கு செல்லுகிறார். மீன்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். கடவுள் எல்லா உயிர்களையும் காக்கின்றார், கடவுள் எல்லா உயிர்களையும் படைத்திருக்கின்றார், கடவுள் எல்லா உயிர்களுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், எல்லாம் அவருடைய புகழை பாடுவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தவராக மீன்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். குவியல் குவியலாக மீன்கள் வந்து அவருடைய போதனையை கடற்கரை ஓரத்திலே நின்று அது கேட்டுக்கொண்டிருந்ததாக வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்த மீனவர்கள், நாம் ஆழ்கடலுக்கு சென்று வலையை வீசினாலும் மீன்கள் படுவதாக இல்லை, நம்மை பார்த்த பிறகு அது 8 அடி தூரத்திற்கு ஓடி போய் விடுகிறது. ஆனால் இந்த மனிதன் கடற்கரை ஓரத்திலே என்று போதித்துக் கொண்டிருக்கிறான், ஏதோ பேசி கொண்டிருக்கிறான். இந்த மீன்கள் எல்லாம் நாம் விரும்புகின்ற விதவிதமான மீன்கள் எல்லாம் இங்கு வந்து கூடுகின்றனவே என்று சொல்லி மீன்கள் ஒரு பக்கம் கேட்க இந்த மீனவ நண்பர்களும் இன்னொரு புறத்திலே அமர்ந்து நற்செய்தியை கேட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், மனிதன் பல நேரத்திலே மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறான், வணங்கா கழுத்துள்ளவனாக இருக்கிறான், கடவுளை மிஞ்சியவனாக இருக்கிறான், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஊதாரித்தனமாக இருப்பதிலே இன்பம் காண்கிறான், காசேதான் கடவுளடா என்று கடவுளுக்கும் அது தெரியுமடா என்று சொல்லிவிட்டு இவன் ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறான். எனவே இங்கு நாம் உணர வேண்டிய விடயம், நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு பணிந்து பயந்து மனச்சாட்சிக்கு உட்பட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்கள். வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, அவர் நம்மோடு உடனிருக்கிற போது நாம் அவருக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடக்கூடாது. தூய ஆவி குடிகொண்டிருக்கக்கூடிய கோவில் நீங்கள் தான் என்று இறைவனை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்ற பிறகு அழகான ஆடம்பர கோவில்களில் மட்டும் கடவுளை கண்டு நம்முடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கின்ற, நம்முடைய உடலில் உடம்பில் உணர்வில் சிந்தனையில் சொல்லில் செயல்பாட்டில் நீக்கமர நிலைத்திருக்கின்ற கடவுளை மறந்துவிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நாம் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டே இருக்கிறோம். எனவே கடவுள் நம்மை தொடர்ந்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார்.
மீண்டும் திரும்பி வா, என்னை நோக்கி வா, என்னிடத்தில் வந்து தங்கு, என்னுடைய இறை வார்த்தையை கேளு, உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொணரு, புதியதொரு சமூகத்தை படைத்திட புறப்படு என்று சொல்லி கடவுள் நமக்கு அறைகோல் விடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் கேட்காத போது மீன்களுக்கும் பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட வேண்டும் என்றால் அது ஏற்பட்டுத்தான் தீரும் என்பதையும் நாம் இங்கு பாடமாக கற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய புனிதர் அன்பு கலந்த உணர்வோடு நமக்கு எச்சரிக்கை தருகிறார். மனச்சாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு உட்பட்டு கடவுளை கண்டு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று விரும்புகிறார். நற்கருணையை வழிபட வேண்டும். நற்கருணை பக்தி நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும். கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார். நான் உங்களுக்கு எதை விட்டு செல்வேன்? என்னையே, என்னுடைய உடலையே, இரத்தத்தையே உணவையே பானமாக, இரத்தத்தையே பானமாக உணவாக உடலாக தருகிறேன் என்று சொன்னவர் நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிறார். அந்த நற்கருணை பக்தி மீது அக்கறை இல்லாமல் அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய புனிதருக்கு கோபம் வருகிறது. இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்கு மத்தியில் இருக்கிறார், வீற்றிருக்கிறார் என்பதையெல்லாம் எத்தனை முறை போதிப்பது? இதை நம்ப மறுக்கிறார்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதில் ஒரு முரடன், மிகப்பெரிய பந்தா பேர்வழி, காசு பணம் உள்ளவன், தான் சர்வ வல்லமை படைத்தவன் என்று நினைத்தவன், நான் நற்கருணையில் ஆண்டவர் இருப்பதை நம்ப முடியாது என்று கொக்கரிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நான் 3 நாட்களாக பட்டினி போட்டு ஒரு கழுதையை கொண்டு வருகிறேன், அதற்கு அறுசுவை உணவு படைக்கிறேன், தண்ணீர் வைக்கிறேன், நீ நற்கருணையை கொண்டு வந்து வை, நீ நற்கருணை பக்தி பக்தி என்று பதறிக் கொண்டிருக்கிறாயே, பேசிக் கொண்டிருக்கிறாயே, அந்த நற்கருணை முன்பாக அந்த கழுதை என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி புனிதரிடத்தில் சவால் விட்ட பிறகு கழுதையும் வருகிறது, நற்கருணையும் முன்னே முன்வைக்கப்படுகிறது. அந்த கழுதையானது நற்கருணைக்கு முன்பாக பக்தியோடு வணங்கி நற்கருணைக்கு ஆராதனை செய்ததாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற செய்தி, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நமக்காக இந்த ஆலயத்தின் மத்தியிலே அவர் நற்கருணை பேழையிலே வீட்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை பல்வேறு அனுபவங்களில் கண்டார்கள், மிரண்டார்கள். காற்றில், தென்றலில், பூகம்பத்தில், புயலில் அவர்கள் கடவுளை பார்த்தபோது அவருக்கு அருகில் செல்ல யோசித்தார்கள். ஆனால் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் கண்டுபிடித்த பிறகு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார். கடவுளை நம்பி அவர்கள் பயன் பெற்றார்கள். உணவு இல்லாத போது, தண்ணீர் இல்லாத போது, அடிமைத்தனம் அதிகரித்த போது, சோதனை நெருக்கடிகள் வந்தபோது, இயற்கையால் பேரிடர்கள் வந்தபோது, அனைத்து நேரத்திலும் காக்கின்ற கடவுளாக, உடனிருக்கின்ற கடவுளாக யாவே கடவுள் இருந்தார். நம் ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்து, அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன், என்னை முழுவதும் உங்களுக்கு தருகிறேன், என்னிடம் கொடுப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய உடலை தவிர, என்னுடைய இரத்தத்தை தவிர. தாழ்ச்சியின் அடிமை கோலம் பூண்டு இறைவனாக இருந்தவர் மனித நிலைக்கு இறங்கி வந்து நம்மை எல்லாம் மீட்டு நம்மில் ஒருவராக இருந்து நமக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து முடித்துவிட்டு உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னதை நம்பாமல் பலரும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். வாழ்வில் பிரச்சனைகள், சுமைகள், சோகங்கள், இல்லாமைகள், வறுமை, துன்பம், துயரம் இல்லாமல் இல்லை. அவற்றின் மத்தியில்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பதுவை நகர் அந்தோணியாரை போல அவர் பல மணி நேரம் நற்கருணையின் முன்பாக வந்து அமர்ந்து, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறேன், நீர் என்னோடு பேசும், நானும் உம்மோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், நான் சொல்வதை கேளும், நீர் சொல்வதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மண்டியிட்டு மனமுருக பாடி கடவுளை நினைத்து நன்றி கூறி அவருக்கு வாழ்த்துப்பாக்கள் இசைத்து அவரிடத்தில் சரணாகதி அடைந்து தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார். எனவே அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் எத்தனை வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு சென்றிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமும் இத்தகைய நற்கருணை பக்தி முயற்சியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய புனிதர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு கணவருக்கு சந்தேகம் வருகிறது. அவர் பிரபுவாக இருக்கிறார், அவர் நிறைய வசதி வாய்ப்புகள் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் கொள்கிறார். தனக்கு பிறந்த குழந்தையையும் அவர் நம்ப மறுக்கிறார், ஏற்க மறுக்கின்றார்.
எனவே இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல என்று சொல்லி மனைவியை துன்புறுத்துகிறார். இந்த செய்தியானது, இந்த வேதனையானது அந்தோணியாரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. நான் நியாயமாக உண்மையாக மனச்சாட்சிக்கு பயந்திருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இவர்தான் என்னுடைய கணவர் என்று இவருக்காக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து என்னையே முழுமையாக தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த மனிதன், என்னை கட்டியவன், என்னை மறுதலிக்கிறான், நம்ப மறுக்கிறான். என்ன செய்ய? அந்தோணியாரை உம்முடைய கைகளில் என்னை ஒப்படைத்து விடுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி வேண்டுகிறார், புலம்புகிறார். பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தை அங்கு இருக்கிறது. ஆனால் கணவனுடைய கொடூரத்தன்மை, சித்திரவதைத்தன்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே தாயானவள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அந்தோணியாருடைய துணையை நாடிக்கொண்டிருக்கிறார். அந்தோணியார் அவரிடத்தில் அங்கு வந்து ஆறுதல் சொல்லி கணவனை தேற்றி முயற்சி எடுத்தாலும் அவன் திருந்துவதாக இல்லை. எனவே பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தையிடமே கேள்வியை வைக்கிறார். அன்பு குழந்தையே, நீ யாருடைய மகன்? இந்த உன்னுடைய அப்பனுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. உன்னுடைய தாயை ஏற்க மறுக்கின்றான், உனக்கும் சித்திரவதை செய்கிறான். கடவுளுடைய அன்பை அவன் ஏற்க அவன் மறுத்து வருகிறான். எனவே உண்மையை நீ உறக்கச் சொல் என்று சொல்லி அந்த குழந்தையிடத்தில் கேள்வி கேட்டதாக, அந்த குழந்தை எனக்கு இவர்தான் தந்தை என்று அந்த கணவரை, அப்பாவை சரியாக சுட்டி காமிச்சதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். குடும்பத்திலே 1008 பிரச்சனைகள். அன்பிற்குரியவர்களே, இன்று குடும்பம் பல நேரங்களில் பல்வேறு சோதனைகளை, நெருக்கடிகளை, சுமைகளை தாங்கி செல்லுகின்ற நெருப்பு பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் இரவு வருகிறது? எப்போது விடியும்? எப்போது இந்த கணவன் தொலைவான்? அல்லது எப்போது இந்த தொல்லை நீங்கும்? நான் எப்போது நிம்மதியாக இருக்க முடியும் என்று பல ஆயிரம் லட்சக்கணக்கான பெண்கள் கண்ணீர் வடித்து கவலையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் செத்து மடிகின்ற வாழ்க்கை சூழல் குடும்பங்களிலே நிறைந்து இருக்கிறது. சந்தேக பேய், பிசாசு ஒவ்வொரு குடும்பத்திலும், பல குடும்பங்களிலே அது சூறை காற்றாய் வீசிக்கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பதுவை நகர் புனித அந்தோணியார் அத்தகைய குடும்பங்களுக்கு பாடம் கற்றுத்தருகிறார். நீ உன்னுடைய மனைவியை நம்பியாக வேண்டும், உன்னுடைய கணவனை நீ நம்பியாக வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டும், உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும், உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும், தீர விசாரிக்க வேண்டும். மேம்போக்காக வாழ்க்கையை நடத்தக்கூடாது, பொழுதுபோக்குகளுடைய வாழ்க்கையை மூடிவிடக்கூடாது. எல்லாம் நினைப்பதெல்லாம், சிந்திப்பதெல்லாம், கேட்பதெல்லாம் உண்மையாக இருந்து விடாது. எனவே உண்மையை தேடி நீ ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதற்கு இறை துணையை நாட வேண்டும் என்று சொல்லி பதுவை நகர் புனித அந்தோணியார் சொல்லி தருகிறார். குடும்பங்களிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால், குடும்பங்களில் அமைதி வேண்டும் என்றால், மீண்டும் வாருங்கள், நம்முடைய புனிதரிடத்தில் மன்றாடுங்கள். என்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த சூறாவளி, புயல் நிற்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே அமைதி வேண்டும். நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். உண்மையான அன்பை பகிர வேண்டும். எங்களுக்கு வழிவகை காட்டுங்கள் என்று சொல்லி நீங்கள் நிம்மதியாக மன்றாடினால், நம்பிக்கையோடு மன்றாடினால், குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்றவராக நம்முடைய புனிதர் இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு சுட்டி காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதர் அருங்குறிகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நான் கடவுளிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றேன், அந்த வரங்களை இலவயமாக கொடுக்கிறேன், அதிசயங்களை, அற்புதங்களை செய்வதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன், என்னை தேடி வருகின்ற மக்களுக்கு வாரி வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துறவு மடத்தில் இருக்கிற போது ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் தானே செய்தாக வேண்டும். உன்னை தேடி நிறைய பேர் வந்து தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. உனக்கு மட்டும் பெயரும் புகழும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீண்ட கூட்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? எங்களால் ஜெபிக்க கூட முடியவில்லை என்று சொல்லி சபை தலைவர் அவர்கள் பதுவை நகர் அந்தோணியாரை பார்த்து முறைக்க, கண்டிக்க, இதற்கு மேல் நீ ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்க, சரி என்று சொல்லிவிட்டு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் பணி செய்து கொண்டிருக்கின்ற போது கட்டிட வேலையிலே பணி செய்கின்ற அந்த தொழிலாளி திடீரென்று தடுமாறி விழுந்து விடு, நாம் அறிந்தது தான், கேள்விப்பட்டது தான், தடுமாறி விழுகின்றார். புனித அந்தோணியாரை என்னை காப்பாற்றும் என்று மனதில் நினைக்கிறார்.
கத்தி புலம்புகிறார். அப்போது அந்த நம்முடைய புனிதர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்லுகிறார். நான் இன்று 13 புதுமைகள் ஏற்கனவே அருங்குறிகள் அற்புதங்களை செய்து முடித்து விட்டேன். என்னுடைய தலைவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், பொறுத்தருள்க. நீ அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிரு, நான் சென்று என்னுடைய தலைவருடைய உத்தரவை பெற்று வந்து உனக்கு மீண்டும் குணம் தருகிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று தலைவருடைய சம்மதத்தை பெறுகிறார். என்ன காரியம் செய்துவிட்டு வந்தீர்? உடனடியாக அவரை சென்று காப்பாற்றும் என்று சொன்னவுடன் வந்து அவரை காப்பாற்று. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய புனிதர் சொன்ன சொல்லை மதிக்கிறவர், கட்டுப்படுகின்றவர், தலைமைக்கு அவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றவர். தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக அருங்குறிகளையும் புதுமைகளையும் செய்து இன்பம் கண்டவர் அல்ல. இன்று பலர் உங்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று அள்ளி வீசுவார்கள். ஆட்சியாளர்கள் எல்லாம் அதைத்தான் கடந்த காலங்களிலும் செய்தார்கள், நிகழ்காலங்களிலும் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இத்தனை திட்டங்களை தீட்டியிருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய நலன்தான் முக்கியம். இந்த மண், மக்கள், மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவைகளெல்லாம் எங்களுக்கு அவசியம். நாங்கள் எங்களுடைய நாட்டை, மக்களை காப்பதற்காக எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லு வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பார்கள் பல அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள், தலைவிகள். ஆனால் நம்முடைய புனிதர் வெற்று வாக்குறுதி கொடுப்பவர் அல்ல, போதைக்கு மதுக்கு அடிமையாகின்றவர் அல்ல, அல்லது விளம்பரத்திற்காக தன்னை முன்வைக்கின்றவர் அல்ல, கவர்ச்சிகர அரசியல் பேசுகிறவர் அல்ல, நீ எனக்கு ஆட்சி அதிகாரம் கொடுப்பாய் கொடுக்க மாட்டாய் என்று காத்திருப்பவர் அல்ல. அவர் மக்கள் பணி செய்வதில் இன்பம் கண்டவர். அவர் மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும், துன்புறுகின்ற மக்களுடைய துயரை துடைக்க வேண்டும், பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் தன்னை நாடி வருகின்ற மக்களுடைய அவைய குரலை கேட்க வேண்டும், மக்கள் சார்பாக நிற்க வேண்டும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர். எனவே அவர் செய்த புதுமைகள் எல்லாம் சற்று வித்தியாசமான விமர்சனமான கண்ணோட்டத்திலே பார்க்கப்பட வேண்டியவை. இன்றும் நம்முடைய சமூகத்திற்கு அவை அவசியம் என்பதை அன்பிற்குரியவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்முடைய புனிதர் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று எழுந்தேற்ற ஜபமானது சொல்லப்படுகிறது. முழந்தால் படியிட்டு கேட்ட திசை நோக்கி மன்றாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆனால் குறுக்கே ஒரு சுவர் இருந்து கொண்டிருக்கிறது. நான் என் நற்கருணையில் வீற்றிருக்கின்ற, எழுந்தருளி வந்திருக்கின்ற, அருள் பாலிக்கின்ற ஆண்டவரை நான் பார்க்க வேண்டுமே, பார்க்க முடியவில்லையே என்று மனதில் உருகுகிறார். அன்பிற்குரியவர்களே, நினைத்த நிமிடத்தில் அந்த சுவர் பாதை விலக அங்கு நடக்கின்ற திருப்பலி, வெகு தொலைவில் நடக்கின்ற திருப்பலி அவருடைய கண் முன்பாக தத்ரூபமாக நிகழ்ச்சியாக காண்பிக்கப்படுவதை உணர்கிறார். கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறவர்கள் பெறுகிறார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது வெறும் வாய்ச்சொல் அல்ல, அது உண்மை என்பதை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்திருக்கிறார் நம்முடைய புனிதர். இவ்வாறு அரிய பல நன்மைகளை, புதுமைகளை மக்களுக்காக செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட புனிதர் இன்று நமக்கு மேல்வரி சட்டமாக இருக்கிறார், முன்னோடியாக இருக்கிறார். அவரை பின்பற்றி நடக்க நாம் உறுதியேற்கத்தான் விழா கொண்டாடுகிறோம். அழகான இந்த ஒரு கோவிலை நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை அன்பு அவர்கள் தான் சார்ந்திருக்கூடிய நார்பட் குழுமத்தின் சார்பாக, சபையின் சார்பாக கடுமையான நெருக்கடிகள் மத்தியிலே பல முயற்சிகளை எடுத்து கட்டி எழுப்பி மக்கள் துணையோடு நல் ஒத்துழைப்போடு அவர் இங்கு இருந்து பணிகளை தொடர்ந்திருக்கிறார் என்றால் அதுவும் ஒரு அருங்குறி, அற்புதம், அதுவும் ஒரு அதிசயம். திருவொற்றியூரில் வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய பணியாளர்கள் அவர்கள் இந்த இடத்தை தெரிவு செய்து நாங்கள் மீண்டும் இன்னொரு தளத்திலே பணி செய்ய விரும்புகிறோம், எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி மறை மாவட்டத்தில் உதவியை நாடிய பிறகு இந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட, வசதிகள் குறைந்த, போக்குவரத்து வசதிகள் அதிகமற்ற, பல்வேறு சுமைகள் குறைகள் உள்ள இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த ஒரு பகுதியை தெரிவு செய்து நாங்கள் பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சபையானது சரியான ஒரு தந்தையை, ஏழ்மையை நேசிக்கக்கூடிய, உண்மையை நேசிக்கக்கூடிய, வறுமையை போற்றக்கூடிய, மக்களோடு மக்களாக இயங்கக்கூடிய,
மக்களுடைய பிரச்சனையை கண்டு கோபம் கொள்ளாத, எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க விரும்புகின்ற, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையால் நற்செய்திக்கு சாட்சியம் பெற துடிக்கின்ற தந்தை அன்பு போன்றவர்களை தெரிவு செய்து கொடுத்திருப்பது நமக்கு ஒரு அருங்குரிய அற்புதம். நம்முடைய வாழ்வியல் நல்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றால் பல தந்தையர்கள் சபையினுடைய மறைமாவட்டத்துடைய உதவியோடு நடந்திருக்கின்றன. எனவே இந்த சமூகம், இந்த பகுதி, இந்த பங்கு மென்மேலும் வளர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. நான் மறைவட்ட அரசு மங்கல மறைவட்ட அதிபராக இருந்த காலகட்டங்களில் இருந்து இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் கூர்தூக்கி பார்ப்பேன். சிறப்பாக தந்தையர்கள் மூலமாக அறிவேன். பல நேரங்களில் வந்து சென்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் இந்த பங்கினுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் நம்முடைய பதுவை நகர் புனித அந்தோணியார் இங்கு வீற்றிருந்து செய்கின்ற அற்புதமாக நான் பார்க்கிறேன். பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஊரினுடைய கடந்த கால வாழ்க்கை நம்மில் பலருக்கும் தெரியாதது அல்ல. நாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். ஆனால் இன்னொரு காலகட்டத்திலே நாம் நல்லவர்களாக வாழ்ந்திட வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், இறைவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசத்தை கட்டி காக்க வேண்டும், பிற சமய சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல மாற்றங்களை நாமே கண்டிருக்கிறோம். நம்முடைய புனிதர் பல மாற்றங்களை விதைத்தவர், மாற்றங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், தேடி வருகின்ற அனைவருடைய வாழ்விலும் நல்ல பல நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குகின்றவர். அப்படிப்பட்ட புனிதரை நாம் பெற்றிருப்பதால் நம்முடைய பகுதியும் வளர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புனிதருக்கு நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். செல்லுங்கள், ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதுவும் உங்களுக்கு பெரிதாக தேவையில்லை. எளிமையான வாழ்க்கையை நடத்துவதற்கு துணிவோடு முன்னோக்கி என்னை பற்றி பிடித்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அனைவரும் நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எனவே அவர் கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை ஏற்று நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநீதியான செயல்களை மாற்ற வேண்டும். நீதியின்றி அமைதி இல்லை. மற்றவர்களின் உழைப்பில் உயிர் வாழ்வது பாவம் என்று நம்முடைய புனிதர் சொல்லி தந்திருக்கிறார். அவர் அநீதியான செயல்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். நம்முடைய தந்தை அவர்கள் வந்த பிறகு பல செயல்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார். நாமும் மாறியிருக்கிறோம். இரண்டு பக்கமும் முயற்சி எடுக்கப்பட வேண்டும். போதிப்பவர் போதிக்கிறார், அதை கேட்பவர் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறார். இதுதான் மாற்றம். ஒரு நிலையில் மாற்றங்கள் நிகழாது. எனவே கடவுளுடைய அருளால் நல்ல பல மாற்றங்கள் இங்கு நடந்திருக்கின்றன. நம்முடைய புனிதர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். வட்டி வாங்குவதையும் கொடூர வட்டி வாங்குவதையும் கண்டித்திருக்கிறார் நம்முடைய புனிதர். அடுத்தவருடைய வயிற்றிலே அடிப்பதை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல நம்ம புனிதர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவர் மட்டுமல்ல நம்முடைய புனிதர். கடுமையான வட்டி வாங்கி அடுத்தவனுடைய உயிருக்கு நீ உலை வைக்கின்ற போது, அடுத்தவர்களை காசு கொடுத்து வாங்கலாம் என்று நினைக்கிற போது, அடிமைப்படுத்த துடிக்கிற போது நீ கடவுளுக்கு எதிராக காரியம் செய்கிறாய் என்று சொல்லி கடுமையாக கர்ஜனை செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பிரிவினைக்காரர்கள், குழப்பவாதிகள், கலகக்காரர்கள் இவர்களை எல்லாம் கண்டித்து அவர்களெல்லாம் ஒன்றாக இணைத்து அவர்களுக்குள் அமைதி விதையை விதைத்து ஒரு புதியதொரு இறையாட்சியை படைப்பதற்கு இன்று இங்கு இப்பொழுது அது உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய புனிதர் உழங்கி இருக்கிறார். எனவே அவரை புதுமை செய்கின்றவராக மட்டும் பார்க்காதீர்கள். அவர் ஒரு புதியதொரு சமூகத்தை படைக்க புறப்பட்டவராக இருக்கிறார். வாழுகின்ற நற்செய்தியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். போதித்தவை சிலவைதான், புதுமைகள் செய்தவை சில மட்டும்தான். ஆனால் அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே இறைவனுடைய சாட்சிய வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்றது அவருடைய வரலாறு. 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணுலகிலே வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். வெறும் 10 ஆண்டுகள் மட்டுமே குருவாக இருந்து பணி செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை போல 33 ஆண்டுகள், இயேசு 33 ஆண்டுகள், இவர் 36 ஆண்டுகள். மிக சுருக்கமான காலத்திலே மிக பல மாற்றங்களை சபையிலும் உருவாக்கி, சமூகத்திலும் உருவாக்கி, சென்ற இடமெல்லாம் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கி பயணித்து கோதுமை மணியை போல மண்ணில் விழுந்து மடிந்து நமக்கெல்லாம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏழை எளியவர்களை தாங்குகின்றவராக இருந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஏழை எளிய மக்களை நேசிக்கின்றவர்களாக, ஏழ்மையை விரட்ட துடிக்கின்றவர்களாக, ஏழைகளோடு கைகோர்ப்பவர்களாக, உரிமை குரல் எழுப்புகின்றவர்களாக, ஒன்று சேர்ந்து இணைந்து போராடுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று அவர் நமக்கு பாடம் கற்றுத் தந்திருக்கிறார்.
சிறை கைதிகளுடைய உரிமைகளுக்காக கூக்குரல் எழுப்பி இருக்கிறார். சிறை கைதிகளை சந்தித்திருக்கிறார். அபாண்டமாக சிறையில் அடைக்கப்பட்டவருடைய உரிமைக்காக, அவருடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. பாவம் செய்த மக்களை கண்டு கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்காக பரிகாரங்கள் செய்து, அந்த மக்களுக்காக இறைவிடத்தில் மன்றாடி, அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த புனிதர் இன்று நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் காட்டுகின்ற அன்பு பாதையிலே பயணிப்போம். அவரோடு நேர்மறையான உறவுகளை வைத்துக் கொள்வோம். அவரிடத்தில் நமக்கு தேவையானவற்றை, தொலைந்து போன பொருள்களை கண்டுபிடித்து தருவதற்கு மட்டும் அவரை அணுக வேண்டாம். காசு வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், சுகம் வேண்டும், சொந்தம் வேண்டும் என்று மட்டும் அவரை நாடி வர வேண்டாம். இறைவா, இந்த புனிதரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புனிதரிடமிருந்த நல்ல பல மதிப்பீடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு சக்தி கொடும். நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் ஏழை எளிய மக்களோடு நல்லுறவு கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் மற்றவர்களை மதிக்க எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் உண்மையை நேசிக்க எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி நாம் வரம் கேட்போம். நம்முடைய புனிதர் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். நம்முடைய பங்கு இன்னும் பல நிலைகளில் உயர்வதற்கு இறைவனத்தில் பரிந்து பேசி நம்மை மென்மேலும் உயர்த்துவார். அநீத சமூகத்தில் பிறந்து விட்டோம், அதை அப்படியே விட்டுவிட மாட்டோம், மாற்றியே தீர்வோம் என்ற சூழ்வுரையோடு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்போம். மாற்றுவோம் இச்சமூகத்தை. ஆமேன்.